அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தியாயம் 2, பக்ரா சூராவினுடைய 3வது ஆயத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இதுக்கு முந்தின ஆயத்துல முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது என அல்லாஹ் கூறுகின்றான். அந்த முத்தகீன்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் விவரிக்கின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள். நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன், வானவர்கள், மறுமை, இது போன்ற உண்மைகள் மறைவானவை என இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. நம்மை படைத்த ஏக இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவனை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அறிவால் நாம் உணர முடியும். அந்த இறைவனை அனைவரும் நம்பியே ஆக வேண்டும். இதே போல ஒவ்வொரு இறை தூதரும் மறுமை உண்டு என உபதேசித்து வந்துள்ளார்கள். இம்மை அழிந்த பின்பு மறுமை என்பது ஒன்று உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடனும் 2 வானவர்கள் இருந்து கொண்டு அவன் புரியும் நன்மை தீமைகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னும் நம்பிக்கை தீமைகளில் இருந்து மனிதனை தடுத்து நன்மைகளிலே செய்யுமாறு தூண்டிக் கொண்டிருக்கும். இந்த மறைவான விஷயங்களை நம்புவது பற்றியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு குறிப்பிடுகின்றான். அதற்கு அடுத்தது தொழுகையை அவர்கள் கடைபிடிப்பார்கள். தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கு கட்டாய கடமை. காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள வேறுபாடே தொழுகைதான். அந்த தொழுகையை அவர்கள் முறைப்படி நிறைவேற்றுவார்கள். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஸல்லூன் என்று கூறாமல் யுகீமூன ஸலாத்த என்றே இந்த ஆயத்தில் கூறுகின்றான். இந்த சொல்லுக்கு 4 பொருட்கள் உள்ளது என சில இமாம்கள் கூறுகின்றார்கள். 1, தவறுகளின்றி சீராக தொழுவார்கள். 2, இடையிடையே விட்டுவிடாமல் தொடர்ந்து தொழுவார்கள். 3, சோர்வின்றி ஆர்வமுடன் மனம் ஒன்றிணைந்து தொழுவார்கள். 4, தொழுகை ஒரு நீங்கா கடமை என உணர்வோடு தொழுவார்கள். இந்த 4 உணர்வோடு ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அவரே முத்தகீன் ஆவான் என இந்த ஆயத் விளக்குகின்றது. அடுத்ததாக, அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் இருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள். பொருள், கல்வி, மக்கள் முதலான அனைத்து செல்வங்களும் இறைவன் தந்தவையே ஆகும். இது நான் சம்பாதித்த செல்வம், இதை எதற்கு அடுத்தவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல், இது இறைவன் நமக்கு தந்தது, இதிலிருந்து நாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கொடுத்தவற்றை செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. நான் கொடுத்தவற்றில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்றே இறைவன் இந்த வசனத்தில் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். கையில் உள்ள அனைத்தையும் தானம் செய்துவிட்டு பின்னால் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ் அருளியுள்ள செல்வத்தில் நமக்கு தேவையானது போக மீதியை நாம் தானம் செய்ய வேண்டும். மறைவானவற்றை நம்புதல், தொழுகையை சீராக தொழுவது, தான் கொடுத்தவற்றில் இருந்து நேரான வழியில் செலவு செய்வது, இந்த 3 பண்புகளையும் உடையவர் இறைபக்தியாளர்கள் என இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.